கடலூர் சமையலை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து இட்லி வெள்ளையாக பொசன்னு செய்கிற முறை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் எங்கள் கொல்லையில் விளைஞ்ச புது உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த உளுந்தை ரொம்ப பேருக்கு வந்து எப்படி இது ரெண்டாக உடைக்கிறதுன்னு தெரியாது. இது இயந்திரக்கல்லை சுற்றி தான் நாங்கள் உடைக்க போகிறோம். பாருங்கள், எங்கள் வீட்டில் இயந்திரக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி வச்சு அந்த இயந்திரக்கல்லை ரொட்டேட் பண்ணாக்க அது வந்து ரெண்டாக உடஞ்சிடும். பாருங்கள் எப்படி உடஞ்சி வருதுன்னு மட்டும் நல்லா பாருங்கள். போலன்னு ரெண்டாக உடஞ்சி வரும் பாருங்கள் அழகாக. நல்லா உதிரியாக உழுது பாருங்கள். நல்லா பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து அள்ளி அந்த நடுவு சென்டரில் வச்சாக்கா அது நம்ம ரொட்டேட் பண்ணக்குள்ளே பாருங்கள் ரெண்டாக பிளாஸாக உளுந்து உடஞ்சி வருது பார்த்தீங்களா. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. உளுந்தை இது போல் நம்ம உடச்சி ஊற வச்சு அரைக்கும் போது மாவு நல்லா புதுசியாக வரும். இட்லியும் பொதுன்னு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும். இது போல் இயற்கையாக செஞ்சு சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு நோயும் கொடுக்காது. இந்த உளுந்து எப்படி உடஞ்சி வருது பாருங்கள், ரெண்டாக அழகாக. எப்படி உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இதில் 1-2 உடையாமல் வந்திருக்கும் சின்ன உளுந்து தான். அதை வந்து நம்ம ஜல்லாடையில் நம்ம போட்டு சலிச்சாக்க அது தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், முதல்ல கூட்டி ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு ஜல்லாடை போட்டு சலிச்சிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 6 அள்ளிக்கலாம். அள்ளி போட்டு ஜல்லாடையில் சலிக்கும் போது உடஞ்ச உளுந்து மட்டும்தான் ஜல்லாடையை விட்டு வெளில வரும். நல்லா அழுத்தி நல்லா ஒரு கலக்கினாக்கா அந்த உடஞ்ச உளுந்து பூரா ஜல்லடையை விட்டு கீழே இறங்கிடும். பாருங்க எப்படி கொட்டுக்கு பாருங்க, மழை சாரல் மாரி கொட்டுக்கு பாருங்க. அதுலேருந்து வர்றது மீதி அந்த உடையாமல் இருக்கிற உளுந்தை வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம். அதை மறுபடியும் அதேமாரியே இந்த இயந்திரக்கல்லில் போட்டு உடைக்கணும். உடைச்ச உளுந்தை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ரெண்டாக உடஞ்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ கலன்னு இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக உடஞ்சி வந்திருக்கு. எல்லா உளுந்தையும் முதல்ல ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்ச உளுந்தை இந்தமாரி புடச்சி எடுக்கணும். அழகாக அலசி புடச்சி எடுத்தால் தான் அதில் இருக்கிற அந்த தூளெல்லாம் எட்ட போயிடும். பாருங்க, அதில் இருக்கிற நொய்யின்னு சொல்லுவாங்க. இதை புடைக்கும் பொழுது தான் அந்த உளுந்து சுத்தமாகும். புடைக்காத நீங்கள் டேரெக்டாக ஊற வச்சிடக்கூடாது. நல்லா கிளீனாக புடைக்கணும். இது புடச்சி நமக்கு தயாராகிட்டுது. இந்த உளுந்து தான் நம்ம அளவுக்கு எடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு சேர் உளுந்து வந்து எடுக்கிறேன் பாருங்கள். இது 1/4 படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 1/4 படி உளுந்துன்னா 5 படி அரிசி ஊற வச்சுக்கோங்க. திட்டமாக இருக்கும். ஏன்னா புது உளுந்து மாவு நிறையா வரும். அதனால் இந்த 1/4 படியில் 1 படி உளுந்துன்னா 5 படி அரிசி வந்து எடுத்துக்கோங்க. நான் 1 படி உளுந்து தான் பயன்படுத்துகிறேன். பாருங்கள், உளுந்தை கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு நிறையா வரும். இதுக்கு நான் 5 சேர் அரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ரேஷன் அரிசி தான். நான் வீட்டு அரிசியோ பச்சை அரிசியோ கலக்கலை. டேரெக்டாக ரேஷன் அரிசி 5 சேர் எடுத்து 2 அலசிட்டு ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். அரிசி வந்து உடனே ஊறிடும். அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே உளுந்து ஊற வச்சுருங்க. ஏன்னா உளுந்து ஊறி நம்ம அலச போகிற நேரத்தில் அரிசி ஊற வச்சா போதும். இப்போ வந்து அலசுகிற பாருங்க, 4 மணி நேரம் ஊறின உளுந்து இது. கையை வைக்கும்போது அந்த தோலெல்லாம் அப்படியே திரியாக எட்ட போகுது பாருங்கள். இந்த உளுந்தை வந்து நல்லா கேர்ஃபுல்லாக அலசணும். அலசறத்தில் வந்து 1-2 தோலை விட்டிங்கன்னா இட்லி மாவு கருப்பாக இருக்கும், வெள்ளையாக வராது. அதனால் எந்த அளவுக்கு க்ளீனாக அலச முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு கையால் பிசைஞ்சு
அலசுங்க. இங்கே பாருங்கள் எப்படி அலசி நாங்கள் தோல் எடுக்கிறோம் பாருங்கள். இது போல் நல்லா தண்ணி விட்டு விட்டு அலசி எடுக்கணும். அப்போ தான் தோல் விலகும். பாருங்கள் தோலெல்லாம் எப்படி விளங்கி வருது பாருங்கள். இப்போ எவ்வளோ தோல் இல்லாத எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் உளுந்து. இந்தமாரி தோலே இல்லாமல் உளுந்து அலசி எடுக்கணும். அப்போ தான் இட்லி வந்து கருப்பாகாமல் நல்லா வெள்ளையாக இருக்கும். இப்போ நாங்கள் அரைக்க போகிறோம். அரைக்கிற முறை ஏன் காட்டுறோம்னாக்க, இந்த மாவு ரொம்ப பேருக்கு அரைக்க தெரியாது. உளுந்தை போட்டு தண்ணி நிறையா ஊற்றுவாங்க, இல்லை தண்ணி இல்லாமல் கட்டியாக இருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் உளுந்தை பூரா அதை சேர்த்துறோம் பாருங்கள். ஒரு கிரைண்டரில் நார்மலான கிரைண்டரில் ஒரு சேர் உளுந்து மையம் அதுக்கு அந்த மாதிரி நீங்களும் போட்டு அரைச்சிங்க பாருங்கள். நாங்கள் உளுந்தை பூரா சேர்த்துட்டோம். இதில் தண்ணி தெளித்து அரைக்கணும். தண்ணி ஊற்றி அரைக்கூடாது. தண்ணி தெளித்து அரைக்கும் போது தான் நமக்கு மாவு வந்து நல்லா புஷியாக நல்லா அப்படியே உப்பின மாரி வரும். அழகாக இட்லிக்கும் நல்லாயிருக்கும் பொசுன்னு. நாங்கள் தண்ணி தெளித்து தான் அரைக்கிறோம் பாருங்கள். எப்படி அரைச்சி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நைஸாக. இந்த உளுத்த மாவு அரைச்ச பிறகு கையால் எடுத்து ஊதி பார்த்தாக்கா அப்படியே நைஸாக ஒரு குழி விழணும். அப்போ தான் மாவு மஞ்சதுக்கு அர்த்தம். பாருங்கள் மாவு எப்படி அழகாக மஞ்சி இருக்குது பாருங்கள், நல்லா அப்படியே நுறையா. இப்போ அரிசி அரைச்சிக்கலாம். அரிசி அரைக்கிறது வந்து ஒரு வித்தியாசம் இருக்குது. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இட்லி குழகுன்னு இருக்கும். பொறன்னு அரைச்சிக்கணும். நெய் மாதிரி அரைச்சிக்கணும் மாவு. பாருங்க இந்த மாதிரி பதம் தான் போதும். நம்ம மாவு வந்து ரவா மாதிரி ஊற வச்ச ரவா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மைய விட்டிங்கன்னா அந்த இட்லி மாவு வந்து குழகுன்னு இருக்கும். இட்லியும் ஒழுங்காக வராது. எப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தேவைக்கு தகுந்த போல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க. உப்பு போட்டு கரைச்சி வைக்கும்போது தான் மாவு நல்லா புளிச்சு வரும். பாருங்க முழு பாத்திரத்தில் இருக்குது. நான் அந்த மாவு புளிச்சதுன்னா பாத்திரம் பற்றாது, அதனால் 2ஆக மாற்றிக்கிறேன். நீங்களும் அது போல் தளம்புற அளவுக்கு மாவு வைக்காதீங்க. புளிச்சு வச்சுட்டா கீழே ஊற்றிடும். பாருங்கள் மாவு நாங்கள் காலையில் அரைச்சி கரைச்சி வச்சோம். இப்போ நைட்டுக்கு அப்படியே புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக சூப்பராக புளிச்சிச்சு பாருங்கள். மாவு எவ்வளோ பக்காவாக புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா மாவு புளிச்சு வந்த மாவு ஒரு கிண்டிடலாம். மறுநாள் இட்லிக்கு தயாராக நாங்கள் இட்லி ஊற்ற போகிறோம். பாருங்கள் இந்த மாவு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. நல்ல வெள்ளையாக இட்லிக்கு பொசுன்னு இருக்கும். தோசைக்கு அதை விட அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழியில் மட்டும் இட்லி ஊற்றுனீங்கன்னா அந்த இட்லி நல்லா அழகாக வந்து வரும். பார்க்குறதுக்கும் கண்ணுக்கு நல்லா அழகாக இருக்கும். அவ்வளோதான் இட்லி ஊற்றாச்சு. நாங்கள் வந்து 3 கொத்து பானை இது. இட்லி வேக நல்லா ரொம்பவும் வேக விடாமல் திட்டமான வேக்கால் எடுக்கணும். சில பேர் இட்லி ஊற்றி வச்சுட்டு அவங்க வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அந்தமாதிரி பார்க்கக்கூடாது. பாருங்கள் இதுதான் பதம். ஒரு 3 ஆவி வந்தாலே இட்லி வந்தது அர்த்தம். தண்ணி தெளிச்சுட்டு இப்போ எடுப்பேன் பாருங்கள். எவ்வளோ பக்காவாக வந்திருக்கும் பாருங்கள். துணியில் கிணியில் ஒட்டாது. இட்லியும் நல்லா நைஸாக வரும். பாருங்கள் ரவை கூட ஒரு பிட்டு கூட ஒட்டாது. அழகாக அப்படியே பொலன்னு இருக்குது பாருங்கள். இட்லி அப்படியே பார்க்கும்போதே வெறும் இட்லியே சாப்பிட்லான்னு தோன்ற அளவுக்கு இருக்கும் இட்லி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். துணிலையும் அதுமாரி இட்லி ஒட்டாது. இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து மாவு அரைச்சி இட்லி சுட்டிங்கன்னா இப்போ சுவைச்சி பார்த்துடலாம் இட்லியை. நாங்கள் வந்து சாம்பார் தான் இட்லிக்கு பயன்படுத்துகிறோம். நான் ஏற்கனவே சாம்பார் வீடியோ போட்டிருக்கேன். அது தேவைன்றவங்க லிங்க்கில் தரேன் பாருங்கள். பாருங்க இட்லிக்கும் சாம்பாருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது. இட்லி நல்லா பொசன்னு இருக்குது. இதே மாதிரியே நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா 100% இட்லி பொசன்னு நல்லா பாருங்கள். எப்படி பஞ்சாட்டம் அப்படியே அப்படியே உடையுது பாருங்கள். அப்படியே இட்லி சூப்பர்.